Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அப்போ நைட்டுங்கிறதே நம்ம சைக்காலஜிக்கலாகவே ஒரு த்ரில்லர் இருக்கும். அதில் ஒரு த்ரில்லர் நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கண்டிப்பாக என்கேஜ் பண்ணும். ஆக்சுவலாக முழுமையாக தூங்கணுமான்னா இல்லை. எப்போது அந்த படத்தில் கிட்டத்தட்ட 12 நாள்னு நினைக்கிறேன். 12 நாள் ஆக்ட் பண்ணும்போது முடிஞ்சு வீட்டுக்கு ஒரு 3 நாள் நல்லா தூங்கினேன், ஒரு ரொட்டீன் ஆகிறதுக்கு. இந்த படம் வரையிலையும் அதே தான். அதனால இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நைட்டு முழிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, அது கஷ்டமாக இருந்தது. அதில் நம்ம சினிமாக்காக ஒரு விஷயம் சொல்லுவோம், பொண்டாடி சாக கிடந்தாலும் சத்தாலும் பரவாயில்ல, நான் இவனை தீவிரவாதி பிடிக்காம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறது என்னென்னா, தீவிரவாதி வேலை விட்டா கூட பிடிச்சிக்கலாம், என் பொண்டாடி போனால் என்ன பண்ணுவா, போது அவளை போய் நான் காப்பாற்றணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இயல்புத்தன்மை எனக்கு வேணும்னு நான் நினச்சேன். என் பேர் ரமேஷ், அவன் பேர் ரமேஷ். அவன் மினி, நான் பெருசு. இப்போ 2 பேரும் ஒரே கட்டத்தில் ஹீரோ ஆகிட்டோம். அவன் களவாணி பண்ணிட்டு இருக்கிறான், நான் இங்கே தொட்டுப்பார். எனக்கு ஐயோ, எனக்கு இப்பயும் சரி, எனக்கு விதார்த்த விமர் அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. போலீஸ் அப்படிங்கும் போதே அது ஒரு தனி கட்ஸ் தான், தனி பெருமை அதெல்லாம் இருக்கும், ஒரு தனி தைரியமும் வரும் நடிக்கும் போதும் கூட. ரெஃபரன்சஸ் கொடுத்துருந்தாரா சார்? ஒரு காப்புக்கான எந்த விதமான தேவையும் இல்லைன்ட்டார். நம்ம பொதுவாக சினிமாவில் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபிசிக்லேருந்து சினிமாவில் பார்க்குற ஒரு விஷயங்கள், அவங்களோட கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை எடுக்கிறது, ஒரு காமன் மேன் அவன் தானே ஒரு காப்பாக இருக்கான். அது எனக்கு அந்த ஃபீல்டில் தான் படமே போகிறேன். அதனால் இதில் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அது செய்கிற வேலை மட்டும்தான் இருந்தது. இதுக்காக நான் ஒரு பெரிய மாற்றம்னு நான் பண்ணலைன்னு நினைக்கிறேன். டயட்டு, ஜிம்மு, ஒர்க் அவுட் அது இல்லைங்க. என்னென்னா, நான் வேறு படம் இருந்தேன், கரெக்டாக 1 வீக்கில் ஷூட் போகிற மாதிரி, கமிட்டாக 1 வீக்கில் ஷூட் போகிற மாதிரி இருந்தது. அவருக்காக தான். ஏன்னா அவர் கூட நான் அவர் படம் அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அந்த படம் நடிச்சிருந்தேன். அப்படி தான் வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது திடீர்னு நீங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால முழுக்க இயக்குனரை நம்பியே, இயக்குனரை சார்ந்தே உள்ள வந்த படம் தான் அது. அதனால் அது எப்படி இருக்குன்னா அப்படி இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் சஸ்பென்ஸ் ஆக்சுவலி. இல்லை, நான் ஜான்ராவே சஸ்பென்ஸ் தான், கேரக்டருமே சஸ்பென்ஸ் தான். கேரக்டருமே சஸ்பென்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே என்னோட கேரக்டரைசேஷன் ரிவீல் பண்ணலை. சாரோட காப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட கேரக்டரைசேஷனில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு கீ பாயிண்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி சார், உங்ககிட்ட சார் உங்ககிட்ட படத்தை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கோத்து விட்டுன்னு நினைக்கிறேன் சார். உங்ககிட்ட இந்த படத்தோட டிஓபி ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, நைட் ஷூட் பிடிக்கும்னு சொன்னேன், அதுக்குன்னு படம் ஃபுல்லாக நைட் போட்டு சாவடிச்சிருக்காரு அப்படின்னு. அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன சார்? அவருக்கே பிடிச்சது நைட் தான். நீ அடுத்தது அப்படி எங்காவது நைட்டே கொடுத்துருவோன்னு பயந்து போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் பூஜை பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாங்க சார், பைட்ஸில் சொல்லும் போது ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதைன்ற மாதிரி ஒரு ரிவீல் இருந்தது. அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லை சார். ஒரு ஃபிலிம் மேக்கராக பார்க்கும்போது ஒரு கண்டினியூட்டி பார்க்கணும். ஏன்னா ஒரு 30 days பண்ணுறோம். நீங்கள் சொன்னதுனால கண்டினியூட்டி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன பட்ஜெட் படமாக நம்ம ஆரம்பிக்கும் போது பட்ஜெட்டில் வேறு எங்கேயும் அந்த காசை நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முழுக்க நம்ம டெக்னிக்கலாக ஒரு நல்ல படம், அதாவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் வருவாங்க. ஏதோ ஒரு ட்ராமாவை கொடுத்துட்டா அவங்க செல்லியை பார்த்துருவாங்கங்கிறதுனால அதுக்கு நிறைய நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அவங்களுக்கு சம்பளம், அவங்கள கொண்டு அக்காமடேஷன் அது இதுன்னெல்லாம் போயிடக்கூடாதுனால மினிமம் ஆர்டிஸ்ட்டை வச்சு, மினிமம் லொக்கேஷன் வச்சு அழகாக கொண்டு போயிட்டா இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற பட்ஜெட் நியாயமாக இருக்கணும். அப்படி செலக்ஷன் பண்ண கதை தான். அண்ட் உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில் தான். தேங்க்யூ. என்னோட கேரக்டருமே அவ்வளோ ரிவீல் பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு ஒரு பேர் இருக்காங்க, அவங்க நேம் சஹானா. அவங்களுக்குள்ள அந்த லவ் கேரிங் அந்த உள்ளது தான் அந்த மூவியும். த்ரில்லர் மூவியும் பார்க்கும்போது எனக்கு இது ஃபஸ்ட் படம் தான். சார்னால தான் எனக்கு இந்த சான்ஸும் கிடச்சிது. கண்டிப்பாக நல்லா வரும். எல்லா மக்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. இந்த படம் ஒரு மாதிரி சைக்கோ த்ரில்லர், சஸ்பென்ஸ் சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கும்போது ஃபேமிலி வரலாமா? நைட்டுங்கும் போது பொதுவாக நீங்கள் த்ரில்லிங்கே வேண்டாம். நைட்டுனாலே வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு 12 மணிக்கு, அம்மா அது கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க, எப்பா இதுக்கு இருட்டாக இருக்குது நீ எடுத்துக்க அப்படிம்பாங்க. ரூமை விட்டு பெட்ரூமுக்கு விட்டு ஹாலுக்கே போக மாட்டாங்க, குழந்தைங்களும் போக மாட்டாங்க. அப்போ நைட்டுங்கிறதே நம்ம சைக்காலஜிக்கலாகவே ஒரு த்ரில்லர் இருக்கும். அதில் ஒரு த்ரில்லர் நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கண்டிப்பாக என்கேஜ் பண்ணும். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான் இது. நீங்கள் வேறு மாதிரி படம் இல்லை. அண்ட் ஓவராலாக ஃபுல்லாக நைட் ஷூட்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு இதில் இன்னொரு கியூரியாசிட்டி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது, நீ ஒரு நைட் கையா மார்னிங் கையா சார்?
நான் மார்னிங் கை நைட் கை கிடையாது. நான் வந்து இவரோட 2 படத்துலேயே நான் நைட்டு ஆக்சுவலாக நாள்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது நானும் விக்ராந்தும் காலையில் 6 மணிக்கு முடித்தா ஹோட்டலுக்கு வர 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு வந்தவுடனே குளிச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கினா மணி 9 ஆகிடும். ஐயோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வந்தவொடனே அப்படியே தூங்கி பார்த்தோம், தூக்கம் வரல. அப்போ அந்த தூங்குறதுக்கு என்னடா அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்குவோம், அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவோம். வராது. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒன்று டேப்லெட்டு டாக்டர்லாம் பார்த்து டேப்லெட்லாம் எடுத்துக்கலாமான்னு. ஆனால் எனக்கு டேப்லெட்டை யூஸ் பண்ணுறது பயம். டேப்லெட்டு யூஸ் பண்ணுறேன் பொதுவாக. அப்போது அந்த டேப்லெட்டை மட்டும் முன்னாடி வச்சுட்டு பார்த்துட்டே அப்படி தான். ஆனால் ஆக்சுவலாக முழுமையாக தூங்கணுமான்னா இல்லை. எப்போ அந்த படத்தில் கிட்டத்தட்ட 12 நாள்னு நினைக்கிறேன். 12 நாள் ஆக்ட் பண்ணும்போது முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் நல்லா தூங்கினேன் ரொட்டீன் ஆகிறதுக்கு. இந்த படம் வரையிலையும் அதே தான். அது அந்த படமாவது பக்கத்தில் விக்ராந்த் இருந்தார். இந்த படத்தில் பக்கத்தில் யாருமே கிடையாது. நான் மட்டும் ஒரு ஹோட்டலில், யாரும் மித்தவங்களாம் இருப்பாங்க, தெரிஞ்ச நபர்கள் கிடையாது. அது வந்து நம்மளா பேசிக்க வேண்டியது செவத்தை பார்த்து. பிக் பாஸ் வீடு சார். அப்படிதான். ஓகே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருந்த டிஃப்ரென்சஸ் அண்ட் த வே யூ காட் இம்ப்ரெஸ்ட் அபவுட் திஸ் நரேஷன் என்னென்னா, உங்களுக்கு நைட்டுங்கும் போது தூக்கம் வந்துடும். அட்லீஸ்ட் யாராவது இருந்தாலும், ஏன்னா படம் முழுக்க ரோடு, நீங்கள் படுக்கவும் முடியாது. படம் முழுக்க ரோட்டில் அப்படிங்கும்போது யாராவது இருந்தால் பேசலாம். இப்போ அவர்கிட்ட போய் வாங்க கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட முடியாது. அவர் அந்த வேலையை பார்ப்பார். அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நைட்டு முழிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது கஷ்டமாக இருந்தது. அண்ட் அகெயின் அவரோட டைப் பண்ணி பண்ணுறது. அதான் எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கட் பண்ணி காட்டினார். ஒரு சீனை வந்து விஷுவலாகவும் சரி, அந்த சீன் எடுத்த விதமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போது திடீர்னு இந்த மாதிரி படம்னோன்னே, ஐயோ இவர் கூட பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கதையெல்லாம் கேட்கல, நான் பண்ணுறேன் அவ்வளோதானங்க விடுங்க பண்ணுவோம் அப்படின்னா. அவர் கூட இந்த படம் இல்லை, இன்னும் படம் பண்ணலாம். அவர் நல்ல இயக்குனர். இன்னொன்று வந்து அவருடைய ஃபோக்கஸ் பூராமே மூவிஸில் தான் இருக்கும். வெளியில் தேவையில்லாத வார்த்தை எதுவும் பேச மாட்டார். முதல்ல ஒரு படத்தில் விடுமுறை காத்துலன்னு பண்ணும்போது நிறையா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் நான் முதல்ல விதாஸ் சார் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இல்லை, முண்டாசுப்பட்டி முடித்ததுக்கப்புறமே ஒரு தடவை விதாஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கால் ஷீட் கேட்டேன். அப்போ நான் வந்து வேறு கதை வச்சுருந்தேன். அப்போ நான் கேட்கும்போது அவர் அப்போ பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஒரு நல்ல ஒரு வேர்டு ஒன்று சொன்னார். நம்ம இப்போ பண்ணலைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணலாம் சார், நீங்கள் இப்போ வரலங்கிறதுக்காக விட்டுறாதீங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தார். அது அவரே மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முண்டாசுப்பட்டி முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன், முண்டாசுப்பட்டி முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து நான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ அப்படி சொன்னார். அப்புறம் இந்த கதைக்குமே விதாஸ் சார் நினச்சிருந்தாலுமே நம்ம முதல் பட டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து அவங்க பிஸ்னஸை என்ன பார்க்குறாங்க எது பார்க்குறாங்கன்னு தெரியாது. அவங்க சைடில் சில சாய்ஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் ஓவரால் முடிச்சுட்டு திரும்ப நானே சொன்னேன், சார் விதாஸ் சார் போகலாமான்னு. ஏங்க அப்படி பிளான் வந்து சொல்ல வேண்டியதானுங்கன்னு சொல்லி தான் அவர்கிட்ட அனுப்புனாங்க. அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது முதல்லையே அவர்கிட்ட தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கதையை கேட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசினார். அப்புறம் அதில் ஷூட் வரும்போது அப்படி தான் நான் சரி சார் நீங்கள் போகணும் ஒரு 1/2 hour ஆகுன்னு சொல்லாமல் அங்கேருந்து இடத்த விட்டு நகர மாட்டார். கேரவனுக்கெல்லாம் போகிற பழக்கமெல்லாம் இல்லை. நான் சொல்லணும் போங்க சார் 1 hour ஆகும், இல்லை விக்ரம் சார் வச்சு போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படி சொன்னால் தான் போவார். அப்படியே அது வரைக்கும் உட்காருவார். ஒரு டைரக்டருக்கான ஒரு அருமையான சாய்ஸ் வந்து விதாஸ் சார். அவர் என்ன சேலரி வாங்கினாலும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் ஒத்துழைப்பு எப்போ போட தான், சேலரிக்கான ஒத்துழைப்பில். நீங்கள் என்ன சேலரி சொன்னீங்களோ அதுதான் வாங்கினேன் அப்படி ஏன்னா இவருக்காக இந்த ஆக்சுவலி நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக. ஆனால் தயாரிப்பாளரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு சினிமாஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை வந்து சின்ன பட்ஜெட்னு சொல்லி ஆரம்பித்தாலும் படத்தை சின்ன பட்ஜெட் தான். ஆனால் இதுக்கு என்ன தேவையோ டைரக்டர் தயங்காமல் என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ட்ரெய்லரும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரியும் தெரியல, எலகண்ட்டாக இருக்குது. நல்ல அது என்னென்னா எனக்கு அவங்ககிட்ட ஒரு தயக்கம் இருந்ததுன்னா, அவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு சினிமாவுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு அந்நியமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் அவங்க ரொம்ப காலமாக வரணும்னு நினச்சிட்டு தயங்கினதுக்கு காரணமே இந்த மாதிரி டைரக்டர் இழுத்துட்டு வந்து கோர்த்து உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்கங்கிற பயத்தை தான் எங்கிட்டையும் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து என்ன தான் சொன்னாலும் தேவைன்னா பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் தான் எனக்கு கிடச்சிருந்தாரு. அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார். இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நடிகனாகவே இல்லாமல் ஒரு இயல்பாக இருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. இத்தனைக்கு நான் சொல்கிறேன், நான் நடிக்க சொல்லி தரல, அவர்கிட்ட இப்படி தான் எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. முதல்ல பேசுனது தான் நாங்கள்.
அதை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவர் என்ன பண்ணணுன்னு அது நான் எங்கேயுமே அவர்கிட்ட கரெக்ஷன் சொல்லவே இல்லை ஆக்டிங்கில். ஏன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதில் நம்ம சினிமாக்காக ஒரு விஷயம் சொல்லுவோம், பொண்டாட்டி சாக கிடந்தாலும் சத்தாலும் பரவாயில்ல, நான் இவன் தீவிரவாதி பிடிக்காம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறது என்னென்னா, தீவிரவாதி வேலை விட்டா கூட பிடிச்சிட்டாயே, என் பொண்டாட்டி போனால் என்ன பண்ணுவா, முதல்ல அவளை போய் நான் காப்பாற்றணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இயல்புத்தன்மை எனக்கு வேணும்னு நான் நினச்சேன். ஒரு போலீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்கள வேற யார் பார்ப்பா. இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சிட்டியில் இன்னும் 10 போலீஸ் கூட சேஸ் பண்ணி போகலாம். ஆனால் ஒய்ஃப் இவர் மட்டும் தான் போய் பார்க்கணுன்னா அப்புறம் அவர் அங்கே போய் தான் ஆகணும். படத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் திட்டுவானேன்னு பார்த்தா ஆடியன்ஸை நம்ம தான் திருத்தி கொண்டு வரணும். அப்படி இல்லைப்பா, இப்போ வீட்டில் பிரச்சனைனா போலீஸ்கார் வீட்டுக்கு போய் தான் தீர்வார் அப்படிங்கிற நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படி தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அண்ட் அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஃபிலிம்ஸும் வருது, ஃபீமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டரும் வருது. இப்போ இவ்வளோ சொன்ன மாதிரி உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் எவ்வளோ இருக்கும், அண்ட் உங்களோட கதையில் ஏதாவது டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஒரு லீட் இருக்கா அதில்? லைக் ஐம் ஃபோபிக் டு சம்திங், அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். நிறைய இருக்கு. ஆமா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரைலர்ல இருந்து இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். கிளாஸ்ட்ரோபோபிக்கா, லைக் ஐம் ஃபோபிக், அவ்வளவுதான். ஆமா, இதுவே சொன்ன மாதிரி தான். ஆமா, லைக் என்ன ஃபோபிக் வேணா இருக்கலாம். லைக் அதுல என்ன ஃபோபிக்கோ அதுல அப்படியே டிராவல் ஆகும். இந்த விஷயம் கூட பயந்து வேண்டியது இல்லை. ஏன்னா கதையாச்ச ஒரு 8வது நிமிஷம் நீங்களே சொல்லிடுறீங்க. அதுக்கு நான் 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்களா சார்? அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கும் அந்த பிரச்சனை எப்படி மூவ் ஆகி போகுதுங்கிறதுக்கும் தான் கதை. பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நாங்கள் எங்கே கொண்டு போகிறோம், அது எப்படி கிளைமேக்ஸ் வரைக்கும் வருதுங்கிறது தான் கதை. அது உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. பிரச்சனை வந்து இப்படி சொல்லும்போது நீங்களாக கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று அதான் சொன்னேன் நான், இப்போ அவர் வந்து ஒய்ஃப் மேலே கேர் எடுத்துருக்காருன்னா நல்லா இருக்கிற ஒய்ஃப் மேலே அவர் கேர் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லைங்கிறது தான் நான் அதனோட இது. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, அதான் ஏதோ ஒன்று இருக்கு. இல்லை ஏதோ ஒன்று இருக்கு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, படம் ஆரம்பிச்ச 8வது நிமிஷம் அந்த விஷயத்தை அவர் சொல்ல நீ கதையை சொல்லிடுற சார் பவுண்ட் மட்டும் தான் தரல. இல்லை நான் எதாவது சொன்னேன்ல, நாங்கள் வந்து யாரையுமே குழப்பக்கூடிய அளவுல எல்லாம் ஒன்றும் வைக்கல. நீட்டான ஒரு விஷயமா அதான் நான் சொன்னேன். இது வெறும் போலீஸ் கதை இல்லை, போலீஸ் கதையா இருந்தாலும் கதை சார் இது ஃபேமிலி. அதான் சொன்ன ஒரு காமன் 21ஆம் தேதி ரிலீஸ் வச்சுட்டு இப்ப கதை கேட்குறீங்க. எனக்கு அதுல உண்மையை சொல்ல போனா அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் இவ்வளவு ஆர்வமா கதை கேட்கும்போது கேட்கல. சரி, சும்மா கேட்கிறார், சொல்லிடுங்களேன். படத்துக்கு பாருங்க, ஒரு ஆன்லைன் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, ஆன்லைன் சார். ஆன்லைன் சொல்லிட்டாரா? கோயம்புத்தூர் சார் சொந்த ஊர் தெரியுது, படத்தப்பே தெரியுது. அந்த லேண்ட்ஸ்கேப் படி விமல் சாருக்கும் உங்களுக்கும் அந்த பேர் ஒரே பேரு, நீங்க நான் எடுத்துக்கிட்டது இதுதான் பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸ் ஏதாவது பாத்தீங்களா? ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். நீங்க பேசின அந்த ஒரு கட்டு வந்து போயிட்டு இருக்கு. 2 பேருக்குமே ரமேஷ் நான் விமல் எடுத்துக்கலான்ட்டு அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நரேட் பண்ண முடியுமா? இல்லை நடந்தது ஆக்சுவலி 2000 தான், 2010. அப்போ வந்து என் பேர் ரமேஷ், அவன் பேர் ரமேஷ். அவன் வந்து மினி, நான் பெருசு. இதுதான் வந்து பெருசு கூப்பிட்டுச்சுரா அப்படிமானுங்க. மினி எங்கடா மினி அவன் ரமேஷும் கூட மினி தான், மினின்னு அப்படி தான் இருந்தது. இப்போ 2 பேரும் ஒரே கட்டத்தில் ஹீரோ ஆகிட்டோம். அவன் வந்து களவாணி பண்ணிகிட்ருக்கிறான், நான் இங்கே வந்து தொட்டுப்பார் ஷூட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பேர் என் டைரக்டர் வந்து பேர் மாற்றணுன்னார். எனக்கு அது ஆக்சுவலி நான் வச்சுருந்தது அமலன் தான் பேர் வச்சுருந்தேன். அவர் வந்து இல்லை எனக்கு ஏதாவது காமனாக ஒரு நல்ல பேர் வேணும், எனக்கு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரி எனக்கு எதை வேணா வைங்க அப்படின்னு தான் இருந்தது. அப்போ அவர் தான் சொன்னார், ஒருத்தங்க பேர் நியூமராலஜி படி இந்த பேர் வைப்பாங்க, அவங்க பாருங்கள் அப்படின்னு. அவங்க போனால் ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து விமல், 2வது விதார்த், 3வது விபின். ஆமாம், அப்போ வந்தோடனே விபின்னொடனே எனக்கு அது மலையாளி நேம் வேண்டாம். அப்போ விமல், ஏன்னா கமல் சார் அப்படி விமல் அப்படின்னு வச்சுக்கலாம்னா, ஆமாம் என்ன வேணால் வச்சுக்கலாம் விமல் அப்படின்ட்டு நான் ஓகேன்ட்டு வந்துட்டேன். அவன் எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணி ஏன் பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு. அப்படியாடா நானும் மாற்றினேன். என்ன பேருங்க உங்கள் பேர்? நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா சொல்லு விமல் அப்படின்னு. ஏங்க நான் அந்த பேர் தான் வச்சுருக்கேன். ஆமாம், அவருக்கு பார்த்தது நம்ம ஜிப்ரான் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அவங்க அப்பா தான் அவருக்கு பேர் வச்சது. நான் விமல்லாம் வச்சுக்கிட்டே என்னடா அப்படின்னா சரி அவன் வச்சுட்டான், அவன் தான் முன்னாடி இது ஆரம்பிச்சு தான் வந்தான், சரி வச்சுக்க அப்படின்ட்டு நான் விதார்த்து
அப்படிதான் சரி நீங்கள் மாற்றிங்கண்ணே எனக்கு டைட்டில் கார்டெலாம் செஞ்சுட்டாங்கண்ணே அப்படின்னு போல அந்த இடத்துல. எனக்கு ஐயோ எனக்கு இப்பயும் சரி எனக்கு விதார்த்த அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் எப்படி நினைக்கிறேன்னா யாராவது விதார்த்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுல கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அங்கே போகிற மாதிரி சுருளிடா, அங்கே போகிற வெற்றிடா, அங்கே அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி கூப்பிடும்போது அப்போ அந்த படம் அவங்களுக்கு நெருங்கியிருக்கு, அந்த படத்தில் நான் ஒழுங்காக நடிச்சிருக்கேன், அதனால் அது அந்த கதாபாத்திரம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதா நான் ஆசைப்படுவேன். தவிர பேரை சொல்கிறதுல பேர் சொல்லி கூப்பிட்றது தானே எனக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றது அதுதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு பேரில் சொல்லணும், அவனை வந்து ஏய் இங்கேறா இங்கேறா அப்படின்னுங்க. அது இங்கேறா யார் கூப்பிட்றா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் டக்குன்னு திரும்பிடுவான். அவன் 10 பேர் போயிருந்தா எங்கேறா அப்படின்னா சரி நம்மளா தான் கூப்பிட்றான்னு தெரியும். என் நண்பன் என்னை எப்படி கூப்பிடுவான் அப்படிங்கிறது அந்த பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பேர் சொல்லியே கூப்பிட்டுமா இந்தாப்பா வாப்பா போப்பா அப்படின்னு 5 பேர் இருந்தாலும் வாப்பா போப்பான்னு தான் இருக்கும். எனக்கு அந்த பேர்லாம் பெரிய ஒரு ஐயோ அந்த பேர் வைக்கணும், அதை கூப்பிடணும். இப்போ நான் பொதுவாக படங்கள் பண்ணும்போது இந்த படத்தில் விதார்த்தம் நடிக்கும் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் எப்போதுமே உடன்பாடு கிடையாது. சில படங்கள் இருக்கும், சில படத்தில் இருக்காது. நான் இதுவரை எந்த படத்தில் போய் என் பேர் போட்டிங்களான்னு கேட்டது கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிடாயின் கருணை படம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே வந்து ஹீரோயின் பேர் தான் வரும், 2வதாக என் பேர் வரும். அது இத்தனைக்கு அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு. எனக்கு என்ன ஒரே தான் தோணுச்சு, எல்லா படத்துலையும் எது ஹீரோ பேர் போடணும், ஹீரோயின் அவங்களும் அதில் பங்களிப்பு இருக்கே அவங்க பேர் முன்னாடி போடக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. இது வந்து இது யார் 4 பேர் பேசணும் அதெல்லாம் அது வரை யாரும் நான் இப்போ சொல்லி தான் 4 பேருக்கு தெரியும், இல்லைன்னா அதுவும் தெரியாத இருக்கும். அதை பற்றி பேசணும் அதெல்லாம் ஒரு ஐடியா சென்சிபிள் தாட்டு தான் அது. இல்லை நம்ம எவ்வளோ முக்கியமோ இப்போ நான் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இவங்க முக்கியம், அவ்வளோதான் நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் அவங்க முக்கியம், எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு படம் பண்ணுறோம். ஒரு விஷயம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் அண்ட் நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த படத்துல இருந்து, டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம்னா இதை சொல்லுவீங்க? இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவின்னு நம்ம சொல்லிட்டாலும் கூட இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு ஹீரோ வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு பண்ணுறாங்க. அது கிளைமேக்ஸில் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையில் வந்து அவங்களை எப்படி கூப்பிட்டு வர்றாங்கிறது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுவுமே சொல்லப்போனால் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறதுலாம் அது இருக்குது. அது சஸ்பென்ஸாக இருக்கிறதுனால சொல்லலைங்கிறதுல அது கதையோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி ஆடியன்ஸை நான் வந்து வரவேற்கிறது எதுக்காகனா இந்த மாதிரியான படங்களை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் இதே மாதிரியான தியேட்டரில் இன்னும் நிறைய படங்கள் நம்ம எடுக்கலாம். அதனால் அதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி இந்த படத்தில் உங்களுக்கு எதையுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம், எதையும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம். வாங்க, கொடுக்குற காசுக்கு திருப்தியான ஒரு படமாக இருக்கும், அவ்வளோதான். சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதில் கருத்து சொல்கிற படங்களும் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கருத்தோடு தான் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அஞ்சாமை. இன்றைக்கி மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை பயமுடுத்தும், ரசிக்க வைக்கும். வாங்க வாங்க கொஞ்சம் நேரம் போய் பயந்துட்டு வரலாம், போய் சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாங்க கொஞ்சம் நேரம் பயந்துட்டு வரலாம், ஹீரோயினோட சேர்ந்து பயந்துக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல படம். நாட் எ யூஷுவல் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கண்டிப்பாக எதிர்பார்த்து வரலாம். அதுதான் டேக் அவேயாக இருக்கும் மக்களுக்கு. இப்போ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த மூவி. June 21 அன்றைக்கி ஆப்வியஸ்லி தேட்டரில் போய் பார்த்துருவோம். ஸோ எங்களோட ரிவ்யூஸ் எல்லாருமே ஆனஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுவோம், அதில் எந்த கருத்தும் சந்தேகம் இல்லை. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.